அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராமா எலிமினேஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாயாவை சேவ் பண்ணுறதுக்காக தான் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா வந்து விசித்ரா வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் 2 குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா மாயாவையும் தூக்கிட்டாங்க, விசித்ராவையும் தூக்கிட்டாங்க, விஜய் வருமா வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட மேனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசி இஷ்டத்துக்கு வந்து வீடியோ போடுறாங்க, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாங்க. இப்போ என்னன்னா திடீர் நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா விசித்ராவை திட்டிட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து இது கிடையாது, அவங்க வந்து 3 தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. என்னடா நடக்குதுன்னே தெரியல சோசியல் மீடியாவில். அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர விசித்ரா வெளியே போகிறாங்கன்னு சொல்லி என்னென்னமோ வந்து பொருளை கலைப்பிட்டு எல்லாமே பொருளை தாங்க, எதுவுமே வந்து உண்மை கிடையாது. விசித்ரா எப்படி வெளியே எவிக்ஷன் ஆவாங்க? ஆனால் வர்ற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே என்ன தெரியுமா, விசித்ரா ஃபேன்ஸுக்கு ஒரு வேளை விசித்ரா எலிமினேஷன் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. இதில் என்னென்னா இமாத்தன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லாமல் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு அவர் ஒரு ஹெட்லைன் போட்டிருக்காரு. இந்த ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா தான் எலிமினேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா ஃபேன்ஸ் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க, ப்ரோ யார் ப்ரோ எவிக்ஷன் சொல்லி. யார் எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா விஜயவர்மா அண்டு மாயா அவங்க 2 பேர் தான் வந்து எவிக்ஷன் ஆவாங்க. அப்படி இல்லையா விஜயவர்மா மணி இவங்க தான் வந்து எவிக்ஷன் ஆகணும். மெயினாக வந்து மணி தான் எவிக்ஷன் ஆகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசித்ரா எவிக்ஷன் போடுறாங்க இல்லை, அந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து செம்பு தூக்குறாங்க. மணி போட்டு அப்படியே 97 நாள் வந்து வந்துட்டாரு இவர் பெரிய இவர்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. மணியை எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா பணத்தை வாங்கி கொண்டு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. மணி வேறு என்ன செஞ்சார்? மணி ஒன்றுமே செய்யலை. அந்த ரவீனா பிஆர் டீம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கி ரவீனாக்கு ஒர்க் பண்ணாங்க பூரா. இப்போ ரவீனா மணி சொல்லிட்டு இப்போ பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர் டீம் தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஒருத்தர் இருக்கார்ல அவர் உட்காந்துட்டு விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஆள், அவர் ஃப்ரெண்டுக்கு இவர் ஃப்ரெண்டு தெரியும், அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜயவர்மா வந்து காப்பாற்ற சொல்லிட்டாங்க, மாயாவும் காப்பாற்ற சொல்லிட்டாங்க. அப்போ வேற யார்? விசித்ரா தான். என்ன ஒரு கதை வந்து இவங்கள மாதிரி எவனாலே பேச முடியாதுங்க. எல்லாமே ஃபேக் நியூஸு. பேசுகிறது யூடியூப்பில் பேசுகிறவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா பூராவில் ஒரே ஒருத்தர் தான், அந்த விஜித்யூன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் பொய், ஃபேக் நியூஸு, அபாண்டமாக அடுத்தவன் மேலே பழி. இந்த விசித்ராவை வந்து அவர் மாதிரி எவனுமே கீழ்த்தனமாக பேசவே முடியாது. அர்ச்சனாவுக்கு வந்து முழுக்க செம்பு தூக்கிட்டு விசித்ராமா வந்து கேவலமாக பேசினார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க, அது வந்து உண்மையான நியூஸ் தான், ஆனால் விஜயவர்மா வந்து விஜய் டிவி காப்பாற்றிடுச்சு. என்னடா எப்படி ஏதாவது ஒரு மனசாட்சி இருக்கவன் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லுவானா? விஜயவர்மாவை அந்த டிவி வச்சிருக்குமா? ஏற்கனவே விஜயவர்மா தூக்கி வெளியே போட்டவங்க தான். விஜயவர்மாவோட சொந்தக்காரர் அந்த விஜய் டிவியில் இருந்தால் ஏன் ஃபஸ்ட்டு வந்து எலிமினேஷன் பண்ணுறாங்க? எல்லாம் கதை உருட்டு. எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ வந்து விசித்ரா வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்லி போட்டோம்னா நல்லா வந்து வியூஸ் போகும் இல்லையா? அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆளுக்கு அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. வியூஸ் எப்படி போதோ அந்த மாதிரி வந்து போடுறது. இவரும் சரி இந்த ஜோக்கரும் சரி இவங்க 2 பேருமே ஒன்று தான். அவன் வந்து அங்கே ஜோக்கர், இவன் வந்து இங்கே ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ரா வந்து எலிமினேஷனாக வாய்ப்பே கிடையாதுங்க. டாப் 3ங்க. நீங்கள் எந்த விதமான இதுவுமே பண்ணாதீங்க சரியா? மாயா வீசிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மணி ஆவார், இல்லைன்னா விஜயவர்மா. 3 பேத்துல தான் ஒரு ஆள். டாப் 3 வந்து தினேஷ், அர்ச்சனா, விசித்ராமா. நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நடக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.